இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கருஞ்சீரகம், இது வந்து வெந்தயம், இது செம்பருத்தி, இது வந்து மருதாணி இலை. இப்போ வந்து நான் வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இது ஊறட்டும். அப்படியே ஊறின பிறகு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு அப்ளை பண்ணின்னு நான் குளிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக பிளாக்காக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அழுவந்தாய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வெந்தயம் அழுவந்தாயம் கரிசலாங்கண்ணி மட்டும் கரைச்சிச்சின்னா மட்டும் இதில் போங்க, இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஒயிட் ஹேரு நல்லா பிளாக்காக ஆகிடும். ஹேர் வந்து நீங்கள் அது வந்து கரைச்சிச்சிட்டிங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே அப்ளை பண்ண வேணாம். ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி, ஏன்னா அந்த இலை அப்படியே தலையில் இருக்கும். குளிச்சுட்டே பிறகு காஞ்சிச்சின்னா கொட்டிடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னாக்கா நீங்கள் ஒரு துணியில் அதை ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துன்னு அந்த நல்லா வாட்ரு நல்லா குழான்னு இருக்கும். அதவே வந்து தலையில் அப்ளை பண்ணின்னு குளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தலையை வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.